அடுத்த செய்தியாக திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் இளைஞரணி மாநாடுன்னு சொல்லும்போது டிவியில் காட்டும்போது ஒரே ஒரு 40-45 வயதை கடந்தவர்களா டிவியில் அந்த இளைஞரணி மாநாடுங்கிற வார்த்தை வரும்போது பின்னாடி காட்டுறாங்க. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாரில் ஜெயிச்சிட்டிங்கிற ஆணவத்தில் கர்வத்தில் தமிழ்நாட்டிலையும் தொட்டு பார்க்கலான்னு நினைக்காதீங்க. சங்கிகள் படையோடு வந்தாலுமே தமிழகத்தை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதம் பிடித்து அலையக்கூடியவர்களுக்கு அதை அடக்கக்கூடிய அந்த யானைக்கு அங்குசமாக இருப்பவர் தமிழக முதல்வர் அப்படின்னு துணை முதல்வரும் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன செய்தியிலேருந்து பல கருத்துக்களை என்னால் பார்க்க முடியாது. என்னன்னா, முதல்ல அவர் பேசும்போது இந்த அரசுடைய சாதனைகளை பற்றி பேசினாரா? இல்லை, அப்படி எதுவும் பத்திரிகை செய்தி வரல. திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய கட்சி இன்றளவும் கூட அதிமுக கட்சி தான். வலுவான கட்டமைப்பு, ஏற்கனவே பலமுறை ஆண்ட கட்சி, மாற்றி மாற்றி திமுக அதிமுக வந்திருக்கிறது. அப்ப தாக்கி பேசக்கூடிய கட்சியாக அவர் தாக்கி எதிர்வினை நடத்தினாவே யாரை தாக்கி பேசியிருக்கணும்? மெயினா போக்கஸ் அதே ஒரு வரி பேசியிருக்காரு எடப்பாடி பத்தி. மெயின் போக்கஸ் யாரை பத்தி பேசியிருக்கணும்? அதிமுக பத்தி பேசியிருக்கணும். ஆனா பேசல. அப்போ உண்மையிலேயே அவருக்கு யார் மீது பயம் இருக்கிறது? என்னுடைய கேள்வி கரெக்டுங்களா? உண்மையிலே சங்கியை கண்டு பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கூட்டம் மட்டும் இல்லை, எங்க போனாலும் சங்கி 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 சங்கி. இதுக்கு முன்னாடி இதே போல டிஎம்கேவுடைய டயலாக் ஒன்று, இப்போ அது வரதில்லை. ஏதாவது ஒன்று சொன்னா பேசாதீங்க, பாஜக உள்ள வந்துடும் பத்தி பல பேர் மீம்ஸே போட்டாங்க இல்லைங்களா? அப்ப பாஜக உள்ள வந்தாச்சு. இனிமேல் என்ன பண்ண முடியும்? 4 எம்எல்ஏ உள்ள வந்துட்டாங்களே. 4 எம்எல்ஏங்கிறது ஒரு பக்கம், நீங்க அடிப்படை கட்டமைப்பு என்பது இன்னொரு பக்கம். ஒன்று அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, இன்னொன்று சித்தாந்த ரீதியான கட்டமைப்பு. ஒன்று பாருங்க, இதுவரைக்கும் சித்தாந்த ரீதியாக இவர்கள் தூக்கி பிடித்த பிம்பங்களாக இருந்த கருணாநிதி, ஈவேரா, அண்ணாதுரை, இவருடைய வண்டவாளங்கள்லாம் இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிச்சாச்சு. திராவிட சித்தாந்தத்தின் தூணாக பெரியார் பிம்பப்படுத்தி முன்னால வைக்கிறாங்க. இதனால் வரை பெரியாரை தூக்கி பிடித்த சைமன் என்கின்ற சீமான் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு அவரை போட்டு மிதிக்கிறாங்க. உண்மையை சொல்றாங்க. பல பேர் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஆமா நான் அப்படிதான் பேசினேன் பெரியாரை பத்தி, இப்ப எப்படி சொல்றேன்? நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். தமிழர் காட்டுமிராண்டி பாஷை என்று பேசிய பெரியாரை நீங்க ஆயிரக்கணக்கான செலவு வைக்கிறீங்க. யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்று சொல்ல பாரதியாருக்கு அந்த அளவுக்கு செலவு வச்சிருந்தா நீங்க தமிழ் பற்றுள்ளன்னு சொல்லியிருக்கலாம். இது அவங்க தமிழ் பற்றான்னு இப்ப கேட்கிறார். விஜில் நம்ம நடத்திய கூட்டில் பேசியிருக்கார். அப்ப சித்தாந்த ரீதியாக இந்த திமுகவினுடைய சித்தாந்தம் கலகலத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது. முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, கட்டமைப்பு. நீங்க சொன்னீங்க பாஜக இளைஞர் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வராங்க? ஆயிரக்கணக்கான பேர். சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு பத்திரிகை படங்கள் நாமளே பார்த்தோம். இத்தனைக்கு எல்லாரும் போய், அமைச்சர்கள்லாம் போய் அதுக்கு வேலை பார்த்தாங்க. அப்ப இங்க இளைஞர் அணி தலைவராக இதே முதலமைச்சர் தான் இருந்தார். எத்தனை வயசுல இருந்தார் அவங்களுக்கே தெரியும். இவங்க கணக்குல இளைஞர் என்பது யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் திமுகவில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்திலே ஒரு 45+ 50+ மேல உள்ள தலைவர்கள், ஒர்க்கர்ஸ் அப்படி இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் திமுகவும் சரி அதிமுகவும் இருக்கு. இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் இருக்கிறார்கள், சில பேர் சீமான பக்கம் இருக்காங்க, சில பேர் தாவேகா பக்கம் இருக்கிறார்கள். ஆக இளைஞர்களை கொண்ட அமைப்பாக இந்த 3 கட்சிகள் தான் இருக்கின்றன. இது நீங்க மறுக்க முடியாது. இன்னொன்று, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு பாருங்க. சமீபத்தில் பாஜகவுடைய மாநாடு நடந்தது கும்பகோணத்துல நிர்வாகிகளுக்கு போட்டு. ஆமா, அதற்கு முன்பு கூட மாநாடு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் மட்டுமே பல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. பெரிய மாநாடுன்னு நினைச்சேன், பொதுமக்கள் மாநாடுன்னு பார்த்தா பொறுப்பாளர்கள், அது மண்டல் பொறுப்பு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கா நடத்திருக்காங்க. அப்ப அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக பாஜக அந்த அடிப்படை கட்டமைப்பு வெளியில தெரியாது. உள்ளுக்குள்ளார இப்ப மரம் உள்ளுக்குள்ளார வேறு ஆழம் போக போக அதான் பெருசா உயரமா வளரும். அதே போல வேர்களை ஆழமாக பதித்து கொண்டிருக்கிறது பாஜக. அது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா? ஆகவே அந்த பயம் வந்திருக்கிறது இவங்களுக்கு. இன்னொன்று, பீகார் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லாட்டி பீகாரை பத்தி பேசுறார், இக்னோர் பண்ணிட்டு போலாமே. பீகாரை போல் ஏன் சொல்லணும்? பீகார்ல பாஜக ஆட்சி அமைக்குமா
அப்படிதான் முதல்ல கேட்டாங்க. டிவி நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஆட்சி அமைத்து விடும் 1 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் பாஜக 2/3 மெஜாரிட்டி வரும் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் 3/4 மெஜாரிட்டி வந்து விடும். அப்புறம் 4/5 அளவுக்கு போயாச்சு மெஜாரிட்டி. அப்போ ஒரு பெரிய குலை நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு காரணம் ஒருங்கிணைந்த ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த திட்டம், எல்லா கட்சியும் அரவணைத்து போகக்கூடிய தன்மை, அடிப்படை கட்டமைப்பு. அப்போ இந்த கட்டமைப்பு இங்கே வந்திருக்கிறது. இவங்களுக்கு திமுக என்ன இருக்கு? இத்தனை நாளா ஆண்ட அந்த ஆட்சியுடைய பலம், இந்த திமுக ஆட்சி பற்றி ஒரு பிம்பம், இவங்க மீடியா பலம், இத்தனை நாட்களாக கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சேர்த்த பணம், அந்த பணத்தை வாரி இறைச்சி 200 ரூபாய் ஓபிஎஸ்க்கும் ஓட்டுக்கு இத்தனை 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற கணக்கு தவிர வேற என்ன பலம் திமுகவுக்கு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. இவங்க சாதனையா தான் பேச முடியுதா? எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கின்றன வெளி மாநிலங்களுக்கு. இதுதான் வளர்ச்சியா? அதை பத்தி பேச முடியுமா? எத்தனை அமைச்சர்கள் தினசரி ஏதாவது அமைச்சர் உள்ள போவாரா? வெளியில எத்தனை பேர் இருப்பாங்க? தேர்தலுக்குள்ள எத்தனை பேர் உள்ள ஜெயிலில் இருப்பாங்க? தெரியாது. எல்லா ஊழலில் சிக்கிய 2 அமைச்சர்கள், அமைச்சர் 2 வகை. ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள், ஊழல் சிக்க போகின்ற அமைச்சர்கள், 2 வகை தான். ஏன்னா ஊழல் கட்சி திமுக. இதுதான் சாதனை. அதனால கலியுகத்திலே சங்கமே சக்தி என்று சொல்வார்கள். ஆகவே சங்கம்னா ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் பலம், ஒற்றுமையே பலத்துக்கு வழி. அதனால நிச்சயமாக ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு என்பது தெரிகிறது. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ராவணனை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ராவணன் தூங்கும்போது தூக்கத்துல பயந்து போய் ராமன் சொல்லிட்டு பயந்து ஏச்சு உட்காந்துருப்பான். அப்புறம் யாராவது கேட்டேன், இல்லை எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா மனசுல முழுக்க ராமன் என்ன பண்ணுவானோ. ராமன் ஸ்ரீலங்காவில் காலை வைத்ததிலிருந்து ஒரு நாள் இரவு கூட ராவணன் நிம்மதியா தூங்கினதே இல்லையா. அந்த மாதிரி இவரே தூக்கத்தை துளைத்தவன் தான் சொல்லியிருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் என்ன செய்தி வருமோ நம்மவர்கள் பற்றி அப்படின்னு தூக்கம் தொலைத்திருக்கிறேன். அந்த தூக்கம் தொலைத்ததுக்கு இன்னொரு காரணமாக இது கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் இப்படி சங்கி என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது.